ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் ப்ரைஸ் சில்லறை விலையில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே வந்து அவங்க வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை நீங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் வந்து நீங்கள் ஹோல்சேலாக வாங்கிக்கலாம், ரீட்டெயிலாக வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நேரடியாக இப்போ வந்து எந்த ஏரியாவில் ரொம்ப அதிகமாக கிடைக்கிது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸுங்கிறதுனால ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அழகாக வந்து நீங்களே நேரில் கூட போய் நீங்கள் வந்து சாம்பிள்ஸ் பார்த்துட்டு அப்புறம் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோஸ் எதுவும் போட்டுடணும் அல்லது வந்து ஃபோட்டோஸ் எதுவும் அனுப்பணும் அப்படின்னு சொல்லினாலும் நீங்கள் வந்து அழகாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வந்து அழகாக நான் கொடுக்குறேன். ஸோ எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஏன்னா லீகலாக மூவ் பண்ணுற மாதிரி தான் இது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அப்படின்னா என்னென்ன விலையில் என்னென்ன பயிர்கள் இருக்குது, பயிர் மற்றும் எண்ணெய், கோதுமை, இப்படி எல்லா வகையான விஷயங்களும் இங்கே இருக்குது. அரிசியில் பல வெரைட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே என்னென்ன வெரைட்டிஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே ரேட் வைஸ் நான் சொல்கிறேன். நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தெரிஞ்சுங்க மக்களே. ஓகே, ஒன்று ஒன்றா போகலாமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைசூர் மல்லி அரிசி இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 80 ரூபா. சரிங்களா? கருப்பு கவுனி அரிசி 1 கிலோ 100, 120, 150 அப்படின்னு 3 வெரைட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கவுனி அரிசி 100 ரூபா கிலோ. பாசுமதி அரிசி கைக்குத்தல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 100 ரூபா 1 கிலோ. சரிங்களா? அவரை பயிர் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா 1 கிலோ. குடவாளை அரிசி ரூபாய் 76 ரூபா. சரிங்களா? குண்டு மிளகாய் வற்றல் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா 1 கிலோ. மிளகாய் வற்றல் சம்பா 120 ரூபா. ஓகேங்களா? வரகு அரிசி 77 ரூபா. குதிரைவாளி அரிசி 77 ரூபா. சாமை அரிசி 73 ரூபா. தினை அரிசி 63 ரூபா. பூங்கார் அரிசி 75 ரூபா. அக்ஷயா அரிசி 60 ரூபா. தூயமல்லி அரிசி 60 ரூபா. ஆர்என்ஆர் அரிசி 45 ரூபா. ஓகேங்களா? மல்லி 110 ரூபா. வெள்ளை உளுந்து 110 ரூபா. கருப்பு உளுந்து 85 ரூபா. கருப்பு சுண்டல் 85 ரூபா. வெள்ளை சுண்டல் 100 ரூபா. பட்டாணி பருப்பு 48 ரூபா. வெள்ளை பட்டாணி 49 ரூபா. அவுரி விதை 100 ரூபா. தட்டைப்பயிறு 58 ரூபா. பாசிப்பயிறு 85 ரூபா. நல்ல எண்ணெய் 400 ரூபா 1 கிலோ. சரிங்களா? 1 கிலோ 1 லிட்டர். தேங்காய் எண்ணெய் 340 ரூபா. கடலை எண்ணெய் 280 ரூபா. நெய் வந்து 750 ரூபா 1 கிலோ. சரிங்களா? கோதுமை மாவு 60 ரூபா. கேப்ப மாவு 60 ரூபா. கேப்பனா கேவுரு மாவு. ஓகேங்களா? கம்பு மாவு 50 ரூபா. நாட்டு சர்க்கரை 65 ரூபா. பூனைக்காளி விதை 200 ரூபா சொல்லியிருக்காங்க. மக்காச்சோளம் 26 ரூபா. ஓகேங்களா? கம்பு 34 ரூபா. பெருங்காயத்தூள் 120 ரூபா. அது வந்து 100 கிராமோ ஏதோ ஒன்று நினைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து மாங்காய் 20 ரூபா கிலோ. வாழைப்பழம் 4 ரூபா. ஒரு சீப்பா அது என்னென்னு அவங்க மென்ஷன் பண்ணலை, கால் பண்ணி கேட்டுக்கலாம். பாசி பயிறு 106 ரூபா. சரிங்களா? அடுத்து மொச்சை 85 ரூபா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வந்து சில்லறையாகவும் மொத்தமாகவும் நீங்கள் வாங்கிக்கிறதுக்கான ரேட்டு. இது வந்து சில்லறை விலைக்கான ரேட்டு தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறது. ஓகேங்களா? நீங்கள் மொத்தமாக வாங்கினீங்கன்னா இதை விட நம்ம வந்து கொஞ்சம் 1-2 ரூபா நம்ம கம்மி பண்ணி நம்ம கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஏதோ பர்டிகுலராக எனக்கு ஒன்று மட்டும் வேணும், இப்போ சாமை அரிசி மட்டும் வேணும் அல்லது கைக்குத்தல் அரிசி அல்லது இந்த அரிசி ரிலேட்டடாக மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு இந்த ரேட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதே போல் எனக்கு எண்ணெய் மட்டும் வேணும் அல்லது அந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம்.
இப்போ நீங்கள் பர்டிகுலராக இதுக்குன்னு கடை வச்சுருப்பீங்க. இப்போ பருப்பு மில்லு கடை தனியாக வச்சுருக்கீங்களா, அல்லது அரிசி தனியாக வச்சுருக்கீங்களா, அல்லது இந்த நாட்டு அரிசி மட்டும் தனியாக வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது உங்கள் கடையாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டுக்கு வேணும்னாலும் சரி, நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி நம்பருக்கு வந்து நீங்கள் பேசுங்க. ஓகேங்களா. நான் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளஸ் வந்து வீடியோவிலே கூட நான் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் நேரடியாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. இது ஒவ்வொரு ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இருக்கும், ஒவ்வொரு மாவட்டத்துலேயும். ஓகேங்களா. ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சென்டருங்கிறதுனால நேரடியாக நிறைய பொருட்கள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பற்றி ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து இவங்க எப்போவுமே அனுப்பிடுவாங்க. ஓகேங்களா. மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது ஒரு நல்ல டிரான்ஸ்போர்ட்டு. ஏற்கனவே நான் மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நிறையா வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் எதுவுமே நீங்கள் பயப்பட தேவையில்ல, அழகாக நீங்கள் போட்டு விட்டுடலாம். ஸோ இத்தனை கேஜிக்கு, அதாவது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஜி 2 கேஜி வாங்குறதுனால உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸு உங்களுக்கு கிடையாது. ஸோ வாங்கும்போது எப்படியும் ஒரு 50 கிலோ, ஒரு பேக் வந்து 50 கிலோ அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு 50 கிலோவுக்கு 100 ரூபா 120 ரூபா அப்படி அவங்க ஒரு ரேட் வைஸ் பண்ணாங்க அப்படின்னா, கிலோவுக்கு நமக்கு ஒரு 2 ரூபா 3 ரூபா அப்படி ஆட் ஆகும். நீங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா, இப்போ 10 கிலோவுக்கு 100 ரூபா அப்படின்னா இப்போ ஒரு கிலோவுக்கு எவ்வளோ ஆச்சு? அப்போ காசு வந்து நமக்கு அதிகமாக தான் ஆகுது. புரியுதுங்களா. ஸோ அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகமாக எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நமக்கு மணி வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அதுதான் ஃபார்முலா. அதனால் மக்களே, நீங்கள் வந்து இன்றைக்கி உள்ள ரேட் வைஸ் நான் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. தினமும் வந்து நம்ம மதுரை திருமங்கலத்தில் உள்ள இந்த விலை நிலவரத்தை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற டே டு டே டெய்லி நாங்கள் வந்து போடுற சுட சுட நியூஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களுக்கு எதுனாலும் நீங்கள் நேரடியாக நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. எதனாலும் எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு வந்து நேரடியாக தகவல்களை வந்து கொடுக்குறதுக்கு தயாராக இருப்போம். ஸோ இந்த திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் நான் நேரடியாக போய் சந்தித்தேன். எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மக்களே, அங்கே வந்து வீணாக போனால் எந்த வித பொருளுமே அவங்க வந்து சேல் பண்ணுறது கிடையாது. நேரடியாக எங்கெங்கெல்லாம் இருக்கோ அப்படிங்கிறத அதை பார்த்து அவங்க நேரடியாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அனுப்புறதுக்கு தயாராக இருக்காங்க. ஓகேங்களா. ஃபோன் நம்பர் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் நேரடியாக பேசி வாட்ஸ்அப் மூலமாக கான்வர்சேஷன் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க மக்களே. ஓகே மக்களே, தேங்க்யூ. மீண்டும் ஒரு அற்புதமான நல்ல வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்ஃபி டாக்ஸ். தேங்க்ஸ் பாய் மக்களே, பாய்.